இப்போ பார்க்க போகிறது என்ன ஏப்ரல் 2019 உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ இதில் 5th கொஸ்டின், டிஃபைன் லியூமினஸ் ஃப்ளக்ஸ். லியூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஃப்ளக்ஸ்னாவே ஒரு பேசிக் யூனிட். அது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அது மாதிரி ஃப்ளக்ஸுன்றது ஒரு பேசிக் யூனிட். லியூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய லைட் எனர்ஜி, ஒரு செகண்டில் வெளியே வரக்கூடிய லைட் எனர்ஜியை தான் லியூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்றோம். ஒரு சோர்ஸ், லைட் சோர்ஸ் இருக்குது, ஒரு லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு லைட்டை போடுறோன்னா அந்த லைட் நம்ம போடும் பொழுது ஒரு செகண்டில் அந்த லைட்லேருந்து எவ்வளவு லைட் எனர்ஜி ரேடியேட் ஆகுது, அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளவு லைட் எனர்ஜி லைட் வேவ்ஸாக அந்த சோர்ஸ்லேருந்து வெளியில் வருது அப்படின்றது தான் லியூமினஸ் ஃப்ளக்ஸ். லைட் is the light energy radiated per second from a luminous body. luminous bodyன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லைட் சோர்ஸ், ஒரு லைட். அதுதான் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய லைட் எனர்ஜி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the form of light waves, ஒளி அலைகளாக லைட் வேவ்ஸாக வெளியே வருது. அப்போ ஒரு செகண்டில் ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய லைட் வேவ்ஸ், லைட் எனர்ஜியை தான் லியூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம். லைட்டிங் ஸ்கீம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. டைரக்ட் லைட்டிங், இன்டைரக்ட் லைட்டிங், செமி டைரக்ட், செமி இன்டைரக்ட், ஜென்ரல் லைட்டிங். இது மாதிரி 5 பிரிக்கலாம். இதில் டைரக்ட் லைட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய 90% ஆஃப் லைட்டை எங்கே நம்ம எந்த ஏரியாவை இலுமினேட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் விழ வைக்கிறோன்னா அந்த மெத்தடுக்கு பேர் தான் டைரக்ட் லைட்டிங். சரி, நம்ம சீலிங்லலாம் பல்பு போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 90% ஆஃப் லைட் எனர்ஜி நமக்கு அந்த ரூமுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்போம். அது டைரக்ட் லைட்டிங். இன்டைரக்ட் லைட்டிங் அப்படின்றது என்னென்னா, சீலிங்க்கு 90% ஆஃப் லைட் எனர்ஜி போகும், மேலே போயிட்டு சீலிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம எந்த ஏரியாவுக்கு லைட் எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த ஏரியாவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும். அப்படி வர்றது இன்டைரக்ட் லைட்டிங். சரி, இன்டைரக்ட்னாவே மறைமுகமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இன்டைரக்ட் லைட்டிங் அப்படின்றது லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய 90% ஆஃப் லைட் எனர்ஜியை சீலிங்க்கு அனுப்பி சீலிங்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஃப்ளோருக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறது இன்டைரக்ட் லைட்டிங். அதே செமி டைரக்ட் லைட்டிங் அப்படின்னா, டைரக்ட்னாவே நேரடியாக நமக்கு சோர்ஸ்லேருந்து வர்றது அந்த ஏரியாவில் விழுற மாதிரி, அந்த ஃப்ளக்ஸ் விழுற மாதிரி பண்ணுறது தான் டைரக்ட் லைட்டிங். அது செமி டைரக்ட் லைட்டிங்கிறதுனா ஒரு 60% ஆஃப் லைட் எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் செமி டைரக்ட் லைட்டிங். செமி இன்டைரக்ட் லைட்டிங்கிறது 60% ஆஃப் லைட் எனர்ஜி சீலிங்க்கு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடியது, அது செமி இன்டைரக்ட் லைட்டிங். ஜென்ரல் லைட்டிங் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் லைட் எனர்ஜி ஃப்ளோருக்கு வரும், 50% ஆஃப் எனர்ஜி சீலிங்க்கு போகும். அது மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடியது ஜென்ரல் லைட்டிங். சரி, இதுதான் லைட்டிங் ஸ்கீமோட டைப்ஸ். டைரக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக விழக்கூடியது 90%, இன்டைரக்ட்னா 90% ஆஃப் லைட்டு சீலிங்க்கு போகக்கூடியது. செமி டைரக்ட்னா ஒரு 60% டைரெக்டாக கிடைக்கும். செமி இன்டைரக்ட்னா 60% சீலிங்க்கு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃப்ளோருக்கு வரும். ஜென்ரல் லைட்டிங்கிறது 50-50%, பாதி ஃப்ளோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும், பாதி சீலிங்க்கு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், அது ஜென்ரல் லைட்டிங். அடுத்து, கம்பேர் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆர்க் வெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கை ஆர்க் வெல்டிங்கை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ 2 மெட்டல் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 மெட்டலை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து 2 மெட்டலையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஏரியாவை டச் பண்ணி அப்புறம் அந்த மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சப்ளை கொடுப்போம். அது மூலமாக ஜாயின் பண்ணக்கூடிய ஏரியா ஹீட் ஆகி அங்கே ஒரு வெல்டிங் ப்ராசஸ் நடக்கும், ஜாயினிங் நடக்கும், அது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ஆர்க் வெல்டிங் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த ஆர்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டை நம்ம எங்கே வெல்டிங் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் அந்த ஹீட் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மெட்டல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ஃபில்லர் ராடுன்னு ஒன்று ஆர்க் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபில்லர் ராடும் ஹீட் ஆகி அந்த எங்கே நமக்கு ஜாயின் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் ஃபில்லர் ராட்லேருந்து அப்படியே மெட்டல் உருகி அந்த வெல்டிங் பண்ணக்கூடிய ஏரியாவில் போய் சேரும். அப்போது அந்த ஒரு ஜாயினிங் கிடைக்கும், அது ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ
சரி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பொதுவான வித்தியாசங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்க்கு ஏசி சப்ளை தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஆர்க் வெல்டிங்க்கு ஏசியையும் யூஸ் பண்ணுறாங்க, டிசியும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மெட்டல் சர்ஃபேஸ் ஆகட்டும், 2 மெட்டல் ராட் ஆகட்டும், அந்த 2 மெட்டல் ராடுக்கு இடையில் இல்லை நம்ம ஒட்டக்கூடிய அந்த 2 சர்ஃபேஸுக்கு இடையில் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஆனால் ஆர்க் வெல்டிங்கை பொறுத்த அளவுக்கு அது எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் இந்த ரிப்பேர் ஒர்க்குக்கு இது சூட் ஆகாது. ஆனால் ஆர்க் வெல்டிங் ரிப்பேர் ஒர்க்குக்கு தான் மோஸ்ட்லி சூட்டபுளாக இருக்கும். மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் ரிப்பேர் ஒர்க்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது ஒரு மாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்க் வெல்டிங் அப்படி கிடையாது. அது மாதிரி இதுக்கு ஃபில்லர் ராடுன்னு ஒன்று ஆர்க் வெல்டிங்க்கு கண்டிப்பாக தேவை. அந்த வெல்டிங் வேணும்னாவே ஒரு ஃபில்லர் ராடு வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரோடு, அதான் ஃபில்லர் ராடு வேணும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இது பொதுவான கம்பேரிசன். சரி, அடுத்தது பார்த்தோன்னா, கம்பேர் ஃபீடர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் எனி ஒன் பாயிண்ட். ஃபீடருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு கம்பேரிசன் பாயிண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீடர் லைன் பொதுவாக அப்படின்றது என்னென்னா, செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய லைன் தான் ஃபீடர் லைன். செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டவர் மூலமாக நமக்கு லைன் போயிட்டே இருக்கும். 3 ஃபேஸ் லைன் பார்த்துருப்பீங்க. அந்த லைன் இடையில எந்த டேப்பிங்ஸும் அதில் எடுக்க மாட்டாங்க. கன்சியூமருக்கு அதிலிருந்து சப்ளை கொடுக்கவே மாட்டாங்க. அது சப்ஸ்டேஷன் டு சப்ஸ்டேஷனுக்கு தான் பவரை கொண்டு போகும். எந்த சப்ஸ்டேஷன்? செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வரைக்கும் அது அங்கேருந்து எங்கள் செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து பவரை டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை தான் இந்த ஃபீடரோடைய வேலை. அதனால் அந்த லைன்லேருந்து எந்த டேப்பிங்ஸுமே எடுக்க மாட்டாங்க. டேப்பிங்ஸ்ன்றது என்னென்னா, கன்சியூமருக்கு இடையில எங்கிருந்தோ அந்த லைன்லேருந்து சப்ளை எடுக்க மாட்டாங்க. அதுதான் ஃபீடர் லைன். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் அப்படி கிடையாது. இது டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடிய பவர் கொடுக்கக்கூடிய ஒரு லைன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தெருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு லைன் எடுத்து வீடுகளுக்கு சப்ளை அந்த லைன்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன். அப்போ அந்த லைனில் பார்த்திங்கன்னா நிறைய டேப்பிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தும் கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை கொடுக்கறது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் லைனோட வேலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் எத்தனை வீடுகள் அந்த தெருவில் இருக்கோ அத்தனை டேப்பிங்ஸ் அதில் எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் இவ்வளவு தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கெப்பாசிட்டின்னு இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து எத்தனை வீடுகளுக்கு லோடுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அதில் டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க. இதுதான் ஃபீடருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் லைனுக்குமான ஒரு பெரிய டிஃப்ரெண்ட். ஃபீடர் லைனில் கன்சியூமருக்கு ஆன எந்த டேப்பிங்ஸும் கன்சியூமருக்கு சப்ளை கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் வரும் செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனுக்கு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இது கன்சியூமருக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய லைன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன். இது எங்கேருந்து வருது? டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமருக்கு வரக்கூடிய லைன். சரியா? ஓகேவா?